ஹலோ சந்திரனா பேர் என்னமா பேர்? பிரியான்னு வந்திருக்காங்க. பிரியா ஃப்ரீயான்னு கேட்கவா? நான் ஃப்ரீயா இல்ல பண்றோமா அட்ரஸ் சேவ் பண்ணிட்டோமா ஆச்சே. இப்படி வா, இப்படி திரும்ப என்ன சேவ் பண்ண முடியும்? அப்படியே இருக்கு. எங்க சேவ் பண்ண? போன்ல அட்ரஸ் சேவ் பண்ணமாமா. நான் சேவ் பண்ண சொல்லமாமா. லூஸ் மாதிரி நடிக்கிறியா நீ? வாராண்டி வாராண்டி தங்க கட்டி அம்புக்கு போராண்டி சிங்க குட்டி காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. டேய், எவ்வளவு நேரம் காலையில இருந்து அதே கழட்டிட்டு இருக்க? என்ன கழட்டின? காலைல மண்டைய விட்டு மாட்டிக்கிச்சு. நல்லா கழட்டா சீக்கிரம். டேய் மண்டைய தலை மாட்டிச்சு மாமா. என்னமாமா நீ கூப்பிடுறவங்க காது கூட கேட்க மாட்டேங்குது மாமா. ஒழுங்கா கழட்டுறா. மாமா உள்ள போய் தலை மாட்டிக்கிச்சு மாமா. காலங்காத்தால கழட்டு. உள்ளயா மண்டைய விடுற நீ? உள்ள ஒரு பொண்ணு இருக்கு மாமா. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. மாமா உங்களே சந்திரய்யா ஒரு பொண்ணு இருக்கு மாமா. உள்ள வைடாங்க. சரி சந்திரய்யா இல்லங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. இல்ல வீடு காலி பண்றோம் ஏசி மாட்டணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லிட்டு போனேன். இன்னும் ஆறு ஏசினா இப்படிதான் இருக்கும். வேற எப்படி இருக்கும்? கொஞ்சம் வெளியே போயிருக்காரு மாமா. மாமா மாமா காது கேட்காது. நாங்க நீங்க ஆள் வந்திருக்காங்க கடைக்கு. ஓ ஆளா? இல்ல மாமா கடைக்கு ஆள் வந்திருக்காங்க. ஏதோ லவ் பண்ணிட்டு இருக்கியாடா? இல்ல மாமா வேலை பார்த்துட்டு இருக்கா. நீ என்ன மாமா லவ் பண்ற தாராளமா பேசாம பதில் சொல்லுங்களேன். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன். என்னம்மா யாருமா வேணும்? ஓனர் இல்லையா? ஓனா? ஓனர் ஓ ஓனரா? அவர் காது கேட்காது. சத்தமா பேசுறாரு. இதுக்கு மேல எவ்வளவு சத்தமா பேச சொல்றீங்க? என்ன பத்தானே சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா மாமா என்ன சொல்லிக்கிட்டு காது இருக்க? கேட்காதே மாமா. அது கேட்டாரா? உனக்கு காது கேட்டாரா உன்ன? மாமா நான் கூப்பிட்டதே உங்களுக்கு காது கேட்கல. என்ன மாமா நீ சொல்லுங்களேன். தேவையில்லாம பொண்ணுங்கிட்ட சொல்லக்கூடாது இதை பத்தி. சரி மாமா உன்னை பத்தி எதுவும் சொல்லல. அம்மா நீ கொஞ்சம் கேளுமா. என் பர்சனாலிட்டி இருமா. நீ என் பர்சனாலிட்டி பத்தி பேச. ஹூ இஸ் திஸ் யூ? மாமா என்ன மாமா நீ அதிகமா பேசிட்டு இருக்க. வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்க. தெரியாம சொல்லிட்டேன் மாமா. கோச்சிக்காத மாமா. டேய் அட பாவி, லேசா கையில உரசுனது கேண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். என்னம்மா ஓனர் என்னன்னா ஓனரா? அவர் வெளியே போயிருக்காரு. அவரு கொஞ்சம் போன் பண்ணுங்க. ஆள் அனுப்புறேன்னு சொன்னாரு. இன்னும் ஆளே வரல. ஆளுனா கடை அவங்க ஆள் துணிகள்ல வேலை செய்யறாங்க. 6 மணிக்கு தான் வருவாங்க. சுமதி அக்கா. ஐயோ அவங்களே கேட்கலனா வீட்டுக்கு ஏசி மாட்ட ஆள் அனுப்புறேன்னு சொன்னாங்க. அவங்க ஆளை எப்படி உங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க? அவங்க ஆளை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டு போவேனாமா? அதெல்லாம் யாரு ஃப்ரீயா பேசாதீங்க. நான் கேட்டது ஏசி மாற்றத்துக்கான ஆளு கேட்டேன். என்ன கேள்றா? காது கேட்கா தெரியும்ல? காது கேட்காது. நேத்து வந்து ஷிஃப்ட் பண்றோம். அதனால ஏசி மாற்றத்துக்கோசம் அதை சொல்லிட்டு போனோம். ஆமாமா நேத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு. மாமா அவருக்கு ஆள் அனுப்புன்னு சொன்னாரு. இன்னும் ஆள் அனுப்பல. கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க எல்லாம். நான் பார்த்து அவர் கொஞ்சம் போன் போடுங்களேன். மாமா 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 அவருக்கு போன் போடணுமா ஓனருக்கு? போன் சார்ஜ் போடவா? போன் சார்ஜ் இல்ல மாமா. போன் போடணுமா ஓனருக்கு? கம்பிய மூக்கல சொல்லிருக்காரா மூதேவி? ஆமா நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் மாமா. நக்கல்யா அவனுக்கு. போன் போடுங்களேன். எந்த ஏரியால இருந்து எந்த ஏரியாக்குமா? சூளை ஏரியால இருந்து பெரியமேடு போகணும். சூளை ஏரியால இருந்து பெரியமேடு போகணும். சூளை ஏரியால இருந்து பெரியமா வீட்டுக்கு போடுமா? பெரியமேடு பெரியமா பேரு? பெரியமா பேர் இல்ல. நான் பெரியமேடு. சூளையில இருந்து பெரியமேடுக்கு ஏசி பண்ணணும். ஏசி ஷிஃப்ட் பண்ணுமா? என்ன ஷிஃப்ட்? சிங்கிள் ஷிஃப்டா டபுள் ஷிஃப்டா? அந்த ஷிஃப்ட் கேக்குறேன். சிங்கிள் ஷிஃப்ட்னா 1 உடைக்கணும். டபுள் ஷிஃப்ட்னா 2 உடைக்கணும். நல்லா இருக்கும். நான் டிராவலால பேசிட்டு இருக்காதீங்க. நான் ஏசி சொல்றேன். ஏசி போறேன். ஹலோ சந்திரனா பேர் என்னமா? பேர் பிரியா. பிரியான்னு வந்திருக்காங்க. பிரியா ஃப்ரீயான்னு கேட்கவா? நான் ஃப்ரீயா இருக்கேன். பேசாதீங்க. ஐயோ ஐயோ கேட்டாப்ல. அப்புறம் என்ன சொல்லிட போறோம்? அதாவது ஏசி ஷிஃப்ட் பண்ணுமா? சூளையில இருந்து அவங்க பெரியமா வீட்டுக்கு. சாரி பெரியமேடுக்கு. 11 மணிக்கு ஆள் அனுப்ப சொன்னீங்களாமே.
தவளைக்கு அமுச்சு விடவா? எங்க அவன் தடை விட்டு கிடக்குறான்? என்னடா வேலை செய்யற நீ? மாமா இது கழட்டிட்டு இருக்கேன். என்ன மாமா? தடை விட்டே கிடக்குறான் அவன். இது வர மாட்டேங்குது மாமா. நீ அவன்கிட்ட யாரு பேசு. மாமா? நீ பேசு, அவன்கிட்ட பேசு. இருமா நீ பேசு, போன்கிட்ட பேசு. ஹலோ என்ன வேலை செய்யற நீ? ஹலோ என்ன சொல்லுங்க. தூசு தட்டுவாமா வெளியே போயிட்டு. அது யார் வேலை இல்ல, உங்க வேலை போயிட்டு. ஆமா நான் கொஞ்சம் வேலை செஞ்சேன். மாமா கூப்பிட்டேன். ஒரு கடைக்கு கஸ்டமர் வந்துட்டாங்க. பேசி அவங்க வேலை செஞ்சுருக்கேன். இருக்காரு. இந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. நல்லா செய்யறேன்னு சொல்லி கழட்டி விட்டு தட்டி மாற்றேன்னு சொல்லு. செஞ்சுட்டு இருக்கா போல. நானும் கழட்டிட்டு இருக்கேன். தலை உள்ள போய் மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணா போல மாமா. கடைக்கு ஆள் வந்திருக்காங்க. அவங்க வந்து நிக்கிறாங்க. ஆமா ஆமா. இதோ கொடுக்குறேன் மாமா. பேசிட்டியா? பேசிட்டேன். அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க மாமா. மதியானத்துக்கு தக்காளி சாதம் சொன்னியா? இல்ல மாமா. இல்ல மாமா தக்காளி சாப்பாடு அது இதுன்ற. டெய்லி சாப்பாடு கொடுக்கணும் இருந்தாலும். அப்புறம் அடிச்சுக்கோங்க. கேளுங்க. ஏம்மா, டைம் ஆகுது. எங்க அப்பா இருமா phone மேல phone இருமா. போட்டுட்டு இருக்காரு. டெய்லி சாம்பார் தின்னா எப்படிமா இருக்கும் உனக்கு? அது எனக்கு தேவையில்ல. நீங்க எதுனா ஒரு நாள் சாப்பிடுங்க. தக்காளி சாதம், லெமன் சாதம், பிரிஞ்சி, தக்காளி குருமா இப்பெல்லாம் வச்சதானே நல்லா இருக்கும். மாமா மாமா இது நீங்க தக்காளி சாப்பாடு சாதம் சாப்பிடலாம். சாப்பாடு கிடைக்கும். நாளைக்கு லெமன் சாதம் சாப்பிடலாம். நாளைக்கு டேய், நீ வாடா நீ. திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல் இருக்க. இந்த ஆளு அப்படிதாங்க, வர்ற கஸ்டமர் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. ஆனா முதலாளி வந்துட்டா பொட்டி பாம்பா அடங்கிடுவான். சாப்பிடுறா. இருமா நாங்க பேசிட்டு இருக்கோம். நீ தான் கொடுக்க. எனக்கு வேலையை முடிச்சுட்டு நீங்க பேசுங்க போறீங்க. அது லஞ்ச் டைம் வரும்போது சாப்பாடு டைம் ஆகுதுல. எனக்கு வீட்டுல வேலை இல்லையா? உங்க மாதிரி வெட்டியா இந்த மாதிரி ஹலோ பண்ண பாருங்க, அன்வான்டா பேசாதீங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியும். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு வந்து ஏசி மாடி கொடுத்துட்டு போங்க. எனக்கு டைம் ஆகுது. அவனை இடுப்புல தூக்கி வச்சுட்டு போங்க. மாமா நாங்க நான் வரோம். ஏன் இடுப்புல தூக்கி வச்சிருக்கேன்? இடுப்புல ஏறுறான். மாமா இந்த மாமா எப்படி பேசிட்டு இருக்க? ஒரு பொம்பளை பெண் வந்திருக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா. நல்ல விஷயமா பேசுறீங்க. ஓரளவுக்கு தான் மரியாதை அதிகமா இல்ல, நான் கடன் முடிஞ்சு இடுப்புல தூக்கி வச்சுதான் போவேன் எப்பவுமே. நீங்க தூக்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? தேவையில்லாத வார்த்தை விதிங்க. சரிம்மா. டேய், வார்த்தை எதை விட்டுமா பாரு. பாரு வார்த்தை இருக்கா பாரு. அடியில உள்ள இருக்கா பாரு. எங்கம்மா விட்ட? டென்ஷன் ஆகுது. உள்ள என்னம்மா? சொல்றேன் போறேன். இருக்கா? இல்ல மாமா. எங்க வேற எங்கேயும் விட்ட போச்சு பாருங்க. எங்க இல்லையே மாமா. இருக்கா? இல்ல மாமா. அந்த பொண்ணு கூட போ. மாதிரி பேசாதீங்க. சரிங்களா? லூசு மாதிரியா? எதுக்குமா திட்டுற இப்ப நீ? நான் ஏய்! ஓனர் போன் போடுவே. எங்கடா அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு கிடக்கு? என்னடா பண்ற? கொஞ்சம் டூல்ஸ் எடுத்துட்டு வந்த மாமா. வேலை இருக்கு இது சைடுல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சூரிய ரவுண்டா நான் போட்டு போங்க. சொல்லுமா. அங்க இருந்து பெரியமேடு போலீஸ் ஸ்டேஷன் ஆங்க. அவ்வளவுதான். அங்க மட்டும் போன் இல்லம்மா நம்பர்லாம் சொல்லாம எதுவுமே சொல்லாம. நான் நம்பர் அதெல்லாம் அவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட சரிம்மா கேளுங்க. இதெல்லாம் பேசலாம். இந்த லொகேஷன். நீங்க போங்க. ஒரு 10 நிமிஷத்துல நாங்க வேலை பார்த்துட்டு என்ன சொல்றோம். ஹலோ இன்னும் 10 ஹலோ, நிமிஷம் ஆகுமா? வீட்டு நம்பர் கேக்குறியா அந்த பொண்ணு நம்பர் கேக்குறியா? மாமா அது போய் மாமா நீ கூட பாரு மாமா. அந்த பொண்ணு நம்பர் தானே கேக்குற? இல்ல மாமா நீ பாரு மாமா. அட்ரஸ் தான் மாமா நீங்க கேக்குறேன். ரொம்ப அனாவசியமா பேசுறீங்க. அவன் அப்படிதான் பண்றான். எல்லாம் நம்பர் ஆன்டி நம்பர் வாங்கி ஸ்மைலி பொம்மை அனுப்புறான். மாமா அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. நீ வேணா 10 வருஷம் கழிச்சு ஆண்டி ஆனதுக்கு அப்புறம் அனுப்புவான் உனக்கும். ரொம்ப வார்த்தை இருக்கு. அப்புறம் எல்லாம் அசிங்கமா திட்டுவாங்க சொல்லிட்டேன். அசிங்கமா திட்டுவியா? அவனை திட்டுமா? என்னம்மா நீ இப்படி பேசுற? மாமாக்கு தான் ஆமா, காசு எப்படி பேசுவாங்க? நீங்க தேவையில்லாம பேசிருக்கீங்க. நான் இருமா நான் வேலை பார்த்துறேன். மாமா அந்த மாமா அட்ரஸ் சேவ் பண்ணிட்டேன் மாமா. நான் வேலை பாக்குறேன் மாமா. காட்டு. இப்படி வா, இப்படி திரும்பு. என்ன சேவ் பண்ண முடியும்? அப்படியே இருக்கு. எங்க சேவ் பண்ண? அம்மா போன்ல அட்ரஸ் சேவ் பண்ண மாமா. நான் சேவ் பண்ண சொல்ல மாமா. லூசு மாதிரி நடிக்கிறியா நீ? ஏமா அவன் தான் சேவ் பண்ணனா முடியும் அப்படியே இருக்கு. புள்ள ஏமாத்திட்டாங்க. சேவ் பட்டன் சொன்னா ஓ, ஏரியா சேவ் பண்றியா? ஏரியா போன்ல சேவ் பண்ணிருக்க மாமா. அதான் பண்ண சொல்லுது. நல்ல தொழில் இருக்கு. எனக்கு முடி வெட்டி விடுவா மாமா. இல்ல மாமா நீ போன்ல சேவ் பண்ணிருக்க. நீ ஏன் முடி வெட்டுறதுக்குலாம் போற? போன்ல முடியே இல்ல. ஏன்டா சேவ் பண்ண மூதேவி? அவங்க அட்ரஸ் சொன்னாங்கன்னா அது சேவ் பண்ண. ரொம்ப பேசுங்க. இருங்க, எங்க அண்ணனுக்கு நான் கால் பண்றேன். யாருக்கு பண்றீங்க? ஏய், யாருக்கோ போன் பண்றாங்க பாரு. டேய் மாமா யாருக்கோ போன் பண்றாங்க பாரு. யாருக்கு போன் பண்ற? அவங்க கொஞ்சம் வாங்க. ஒருத்தர் ரொம்ப மாமா யாருக்கு போன் பண்றாங்கன்னு கேளு சொல்லுங்க. லெமன் ரைஸ் அண்ட சொல்ல வரும்போது லெமன் ரைஸ் சொல்லு. வாங்க. அப்படியே கொஞ்சம் லெமன் ரைஸ் வாங்க சொல்லுமா. மா லெமன் ரைஸ் வாங்க சொல்லுமா. மாங்கா ஊர்ல அண்ணன் வராருங்களா? அப்படியே வரும்போது எலக்ட்ரிச்ச கூட்ட சொல்லுங்க. ஃபேன் ஓட மாட்டேது 2 நாளா. நீங்க பாத்து விடுவோம். கொஞ்சம் டேரக்டா மாமா சொல்லிட்டு ரொம்ப பேசுறீங்க. அவர் வந்தானா வேற மாதிரி. அதான் வரும்போது எலக்ட்ரிஷியன் கூட்ட சொல்லுமா. ஃபேன் ரெடி பண்ணிடுவான். கசகசன்னு வேர்க்குதா இல்லையா?
பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு கைவாத மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு எப்பா பீரு போய் வேலை வெட்டிய பாரு பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ